ஹாய் கைஸ் அண்ட் வெல்கம் பேக் டு கம்மா கிரிப்டோ. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கிரிப்டோ கரன்சி பற்றின எல்லா இன்ஃபர்மேஷனும் ஒரே சேனலில் உங்களுக்கு இன்ஸ்டன்ட்டாக கிடைக்கும். ஸோ நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்குலேருந்து ரெண்டு விஷயத்தை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம். ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்வேஸ் நம்ம யூடியூப்ல வந்து பார்த்தீங்கன்னா லைவ் பிட்காயின் சார்ட்ஸ் அண்ட் கிரிப்டோ சார்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஆக்டிவாக இருக்கும். அதில் உங்களுக்கு ஏதாவது ஒரு டவுட்ஸ் இருக்குது, இல்லை ஏதாவது ஒரு இமீடியட்டாக ஒரு கமெண்ட்ஸ் வேணும், ஏதாவது ஒரு அப்டேட்ஸ் தெரியணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக அதில் கமெண்ட் செக்ஷனில் இருக்கிறத கமெண்ட் பண்ணலாம். இன்னொன்று வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்குலேருந்து நம்ம வாட்ஸ்அப் சேனலும் வந்து தான் ஆரம்பிக்கிறோம். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வெண்ட் அப்டேட்ஸ் மோர் ஃபாஸ்டர் தென் யூடியூப் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்டாக நியூஸ் அபவுட் கிரிப்டோ கரன்சி வந்து போஸ்ட் பண்ணுவோம். ஸோ மறக்காம டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணி பாருங்க அண்ட் மறக்காம வாட்ஸ்அப் குரூப்லையும் ஜாயின் பண்ணுங்க. ஸோ இன்னைக்கு வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஷிபா இனு டோக்கன். ஸோ ரொம்ப நாள் ஆச்சுங்க நான் ஷிபா இனு டோக்கன் பற்றி பேசி. ஏன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சில பல அப்டேட்ஸ் வந்து ரொம்ப பாசிட்டிவாக கொடுத்துட்டு இருந்தாங்க, பட் ரொம்ப பெரிய அப்டேட்ஸ் எதுவும் இல்லை, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸாகவும் எதுவும் இல்லை. அதுவும் இல்லாமல் ஷிபா இனு மார்க்கெட் வந்து ரொம்ப பெருசாக இம்ப்ரூவ் ஆகலனாலும் ஓரளவுக்கு டிராஸ்டிக்காக வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்குன்னு தான் சொல்லலாம். ஸோ இன்னைக்கு நான் என்ன நியூஸ் வந்து கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ Web2 Web3 அப்படின்னு சொல்லி ரெண்டு கொண்டு வராங்க. ஸோ நம்ம ரொம்ப ரொம்ப டீப்பாக போகாமல் Web2 வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இன்டர்நெட் டொமைன்ஸ் அது மூலமாக வரது தான் வந்து Web2. Web3 வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் அண்ட் டிஜிட்டலி மூவ்டு கரன்சிஸ் அந்த இதெல்லாம் பற்றி பேசுறது Web3. ஸோ என்ன சொல்ல வராங்கன்னா ஷிபா இனுவில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ gmail.com அப்படின்னு நம்ம யூஸ் பண்றோம். ஸோ இந்த .comக்கு பதிலாக ஒருத்தரையும் ஐடென்டிஃபை பண்றதுக்கு .shib அப்படின்றத கொண்டு வரலாம் அப்படின்னு மாதிரி பேசுறாங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா D3 அப்படின்னு ஒரு கம்பெனி, இந்த கம்பெனி வந்து ஷிபா இனு டோக்கனுக்கு .shib அப்படின்ற ஒரு அங்கீகாரத்தை கொண்டு வரதுக்கு பேசிட்டு இருக்காங்க. யார்கிட்ட அப்படின்னா ஐகேன் அப்படின்றது யூஎஸ்ல இருக்க ஒரு ஆர்கனைசேஷன். அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வைட் இந்த இன்டர்நெட் அட்ரஸஸ் இது எல்லாத்தையும் டிஃபைன் பண்றவங்க. ஸோ அவங்க கூட வந்து பார்த்தீங்கன்னா எப்படி .shib அதுதான் கொண்டு வரலாம் அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா .crypto .eth அப்படின்றதுலாம் பார்த்தீங்கன்னா Web3ல வந்து உள்ள வந்துருச்சு. Web3 அப்ளிகேஷன்ஸ்ல நீங்க .eth .crypto மூலமா கிரிப்டோ வேலட்ஸ், கிரிப்டோ அட்ரஸஸ், கிரிப்டோ சம்பந்தப்பட்ட எல்லாத்தையும் நீங்க ஆக்சஸ் பண்ணலாம். ஆனா உங்களால் இன்டர்நெட் ஆக்சஸ் பண்ண முடியாது. ஸோ இன்டர்நெட் ஆக்சஸ் பண்ணணும்னா நீங்க வந்து .com போடணும், இல்லை .in போடணும். அந்த மாதிரி அந்த கண்ட்ரிக்கு ஏற்ற மாதிரி அதெல்லாம் தான் பண்ண முடியும். ஆனால் இப்போ இவங்க என்ன பண்ண போறாங்கன்னா ஷிபா இனுக்கு வந்து .shib கொண்டு வந்துட்டு அதுக்கு Web2ஓட கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆன இன்டர்நெட் ஆக்சஸ் பண்றக்கூடிய இதையுமே கொண்டு வராங்க. ஸோ இது மூலமா ஷிபா இனுக்கு வந்து Web3ஓட குவாலிட்டிஸும் இருக்கும், Web2ஓட குவாலிட்டிஸும் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இன்னும் ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னா ஷிபா இனு மூலமா இப்போ ஒரு பெரிய வேலட் அட்ரஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு எப்படி சொல்றது, ஒரு 18 to 20 டிஜிட்ஸ் வேலட் அட்ரஸ் XAFFF அப்படின்னு சொல்லிட்டு பெருசா ஒரு 16 டிஜிட்ஸ்ல தான் வேலட் அட்ரஸ்லாம் இருக்கும். அதெல்லாம் உங்களால பண்ணவும் முடியாது, பார்க்க முடியாது. அதுக்கு பதிலா ஒரு யூசர் நேமே வந்து வைக்கலாம் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்க அப்படின்னா abc@shib abc@shib அந்த மாதிரி இருக்கலாம், இல்லை abc.shib, இல்லை வந்து firefighter.shib அந்த மாதிரி ஏதாவது ஒரு நேம் .shib அப்படின்னு வைக்கும்போது ஸோ இந்த யூசர் நேம், ஸோ இவ்வளோ பெரிய அட்ரஸை நீங்கள் மனப்பாடம் பண்ணாமல் இந்த யூசர் நேமை நீங்கள் மனப்பாடம் பண்ணிக்கலாம் அப்படின்றது கொண்டு வர ட்ரை பண்ணுறாங்க. திஸ் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் என்ன சொல்றது, ஒரு இன்ஃப்ளூயன்ஷியல் அண்ட் புது விதமான ஒரு கான்செப்ட்னா என்னதான் ஒரு பிட்காயின் எடுத்தாலும் நீங்க ரிப்பிள் எடுத்தாலும் இத்தரியம் எடுத்தாலும் சரி, பெரிய வேலட் அட்ரஸ் இருக்கு, அதெல்லாம் நீங்க மனப்பாடம் பண்ண முடியாது, காப்பி பண்ணி தான் அட்ரஸ் பேஸ் பண்ற மாதிரி இருக்கும். பட் ஆனால் இப்போ இந்த மாதிரி கொண்டு வரும்போது இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும், எல்லாருக்கும் ரொம்ப ஈஸி ஆக்சசபிளா இருக்கும். ஸோ இது மூலமா சரி ப்ரோ இந்த நியூஸ் சொல்றீங்க, இது மூலமா ஷிபால ஏதாவது ரைஸ் ஆயிருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா இது மூலமா ஷிபா மார்க்கெட்ல எதுவும் ரைஸ் ஆகலைங்க. இது வந்து ரொம்ப பெரிய நியூஸ் கிடையாது, பட் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் நியூஸ் that I wanted to share with you guys because this is something new coming in a crypto technology and a crypto community. ஷிபா .shib அப்படின்றது ஒன்று, அண்ட் யூசர் நேம் வச்சு வேலட் அட்ரஸஸ்லாம் ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படின்ற ஒன்று. ஸோ இதால மார்க்கெட் மூவ்மெண்ட்லாம் எதுவும் இல்லை. ஷிப் ஆஸ் யூஷுவல் இட்ஸ் ட்ரேடிங் அட் அந்த ஜோன்ல தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. எந்த ஒரு பெரிய இம்பாக்டும் இல்லை. இன்ஃபேக்ட் அந்த நியூஸ்லாம் வந்ததுக்கப்புறம் ஒரு 1% டவுனாக தான் இருக்கு, தவிர வேற எந்த ஒரு பெரிய இம்பாக்டும் இல்லை. அண்ட் we have to wait and watch. நான் சொல்லியிருந்தேன் January 10th வரைக்கும் கப்புள் ஆஃப் பிட்காயின் ETF அப்ரூவல்ஸ்க்குலாம் வெயிட்டிங்ல இருக்கு. அதெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் தான் நம்மளோட மெயின் மார்க்கெட் மூவ்மெண்ட் அந்த புல் மார்க்கெட்டுக்கு டுவர்ட்ஸ் எங்கே போகும் அப்படின்றத பார்க்கலாம். பட் இதை பற்றின எல்லா இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபர்மேஷன் அண்ட் எவ்ரி திங் ஆப்வியஸ்லாம் உங்கள் கர்மா கிரிப்டோ சேனலில் வந்து யூடியூப்ல நான் போஸ்ட் பண்ணுவேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆல்சோ இன்னைக்குலேருந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்க வாட்ஸ்அப் சேனலில் மறக்காம ஜாயின் பண்ணுங்க.